அனைவருக்கும் வணக்கம். இது A to Z தமிழ் சேனல். இந்த வீடியோவில் HTML பேஜ் ஸ்ட்ரக்சர் அப்புறம் வெப்சைட்டை எப்படி ப்ரௌசரில் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம HTMLனா என்ன, அப்புறம் எலமெண்ட், டேக், ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம HTML பேஜ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். இங்கே ஒரு இமேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகுது இல்லையா? இப்படி தான் HTML பேஜோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் ஹெட்டுக்குள்ளே டைட்டில்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பேஜ் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா அது எங்கே ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் இருக்கிற டைட்டில் பாரில் ஷோ ஆகும். கீழே இருக்க பாடிக்குள்ளே நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் எங்கே ஷோ ஆகும்னா வெப் பேஜில், ப்ரௌசரில் நம்ம ரன் பண்ணுற வெப் பேஜில் ஷோ ஆகும். ஒரு சாம்பிள் HTML கோடு நம்ம பார்க்கலாம். இதில் டாக் டைப் HTMLனு இருக்கு இல்லையா? இது என்னென்னா HTMLோட டாக்குமெண்ட் டைப்புன்னு சொல்கிறோம். கீழே இருக்க HTMLனால் அது ஒரு ரூட் எலமெண்ட்டோட ஸ்டார்டிங், கீழே இருக்க எலமெண்ட்டோட ஸ்டார்டிங். அதுதான் அது போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹெட்டுன்னு இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னா ஒரு மெட்டா டேக் எலமெண்ட்டுக்கு தேவைப்படுறது. இது என்னென்னு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் இருக்குல்ல, இது என்னென்னா HTML பேஜோட ஒரு டைட்டில் பார், முன்னாடி சொன்னோம் இல்லையா? அந்த ப்ரௌசரில் இருக்க டைட்டில் பாரில் தான் இங்கே கொடுக்குறது நம்ம ஷோ ஆகும்னு, அதுதான் அது. நெக்ஸ்ட்டு பாடினா நம்ம க்ரியேட் பண்ணுற கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே வெப் பேஜில் ஷோ ஆகும், அதுதான். இதில் வந்து ஒன்று இருக்கு இல்லையா? இது என்னென்னா ஒரு லார்ஜ் ஹெட்டிங். நம்ம கொடுக்குற கண்டென்ட்டோட மெயின் ஹெட்டிங் தான் H1ல் நம்ம அசைன் பண்ணணும். ரெண்டாவதாக பேராகிராஃப் இருக்குது. நம்ம லென்த்தாக இருக்கிற கண்டென்ட்டை பேராகிராஃபில் நம்ம கொடுத்து அசைன் பண்ணினா அங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வெப் ப்ரௌசர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் வெப் ப்ரௌசர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா HTML டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணுறதுக்கும் அதை கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ ஒரு சாம்பிள் HTML கோடை எப்படி எடிட்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கோடு இருக்குல்ல, இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு நோட் பேட்லேயோ இல்லை ஒரு நோட் பேட் ++ங்கிற ஒரு எடிட்டர்லேயோ போட்டு சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணுறப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நம்ம வந்து இந்த HTMLன்னு சேவ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடை நான் index.htmlனு சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து HTML கொடுத்து சேவ் பண்ணுறப்போ இந்த க்ரோம் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா? இது மாதிரி சேவ் ஆகும். நீங்கள் வெறுமனே .textன்னு சேவ் பண்ணிங்கன்னா அது நார்மல் டாக்குமெண்ட்டாக சேவ் ஆகும், அதை ரன் பண்ண முடியாது. இந்த க்ரோம் ஐக்கானில் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் நம்ம கொடுக்குற அந்த கோட் டிஸ்பிளே ஆகும். மேலே பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கோடு வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். இது எப்படின்னா இது மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இங்கே வெல்கம் டு A to Z தமிழ் சேனல்னு கொடுத்துருக்கோம்ல, இது வந்து H1 ஹெட்டிங் 1ல் கொடுத்த கண்டென்ட்டு இங்கே வந்து ஷோ ஆகிருக்கு. ரெண்டாவதாக பெஸ்ட் எஜுகேஷ்னல் சேனல்னு இருக்குது. இதை நம்ம வந்து பேராகிராஃபில் அசைன் பண்ணோம் இல்லையா? அதுதான் இங்கே வந்து ஷோ ஆகிருக்கு. டைட்டிலுக்குள்ளே ஒரு A to Z தமிழ்னு அசைன் பண்ணோம்ல, அது மேலே டைட்டில் பாரில் ஷோ ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி தான் HTML கோடை ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் HTML எலமெண்ட் அப்புறம் ஆட்ரிபியூட்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.